ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 28ஆம் தேதி, தமிழ் மாதம் புரட்டாசி 12, திங்கட்கிழமை, வளர்பிறை துவாதசி, அவிட்டம் நட்சத்திரம், திருதியை நாமயோகம், பவம் கரணத்தில் இன்றைய தினத்தினுடைய உங்களுடைய 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். இன்றைய தினம் மேசராசி பொறுத்தவரை தேவையற்ற வீண் பேச்சுவார்த்தையை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சொல்லும் சொல் தேவையில்லாத ஒரு எதிரான செயலாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை, நிதானம் தேவை. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு இன்று அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பேச்சினை தவிர்க்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், மனம் நிம்மதி ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழிலில் அதிக மகசூல், விவசாயத்தில் அதிக மகசூல், தொழிலில் அதிக லாபம், ஏகப்பட்ட பழைய பொருட்கள், விற்காத பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு பணம் கடன் தர வேண்டாம். முன்பின் தெரியாதவர்கள் லிஃப்ட் தர வேண்டாம். இன்றைய தினம் அப்படி இருக்கு. கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் இன்று அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடது கைகால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் சிறப்படையும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் எல்லாம் சிறப்படையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பம், மன சிந்தனைகள் தடுமாற்றம் ஏற்படும், பதற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் செலவினங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் நல்ல ஒரு சைன் ஏற்படும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைக்கு நண்பர்கள் மூலமாக அதீத உதவிகள் கிடைக்கும், அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மனைவியுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்ப உங்கள் கைக்கு வசூலாகும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புத்தியில் தடுமாற்றம், குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள், எழுதுகோல் இது போன்ற ஏதேனும் ஒரு உபயோகமான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று ஏதேனும் ஒரு சூழ்நிலைக்காக வெளியூர் வெளி பிரயாணங்கள் செல்ல வேண்டி வரும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி வெளியூருக்கு வெளி பயணங்கள் செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் தொல்லைகள் ஏற்படும். நேரிலே இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை பார்த்துவிட்டோம். நேரிலே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நாம் என்ன பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் சந்திரமானப்படி 27வது நாள் 8வது நாள். ஸோ இன்றைய தினம் கிருஷ்ண பகவான் தன் லீலைகளை செய்த துவாபரத்தின் யுகத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. இன்று சிராத்தம் தர்ப்பணம் செய்வது நல்லது. ஸோ இன்றைய தினம் குழந்தைகள் இருந்தாங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்ல மாற்றத்தை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளர் மற்றும் ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். நேரில் இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் நந்தினி. 26 டிசம்பர் 1997 மாலை 5:30 மணிக்கு குன்னூரில் பிறந்திருக்காங்க. எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐ எம் ஃபேஸிங் மெனி ஹியூமிலேஷன் அண்ட் ஹார்ட்ஷிப் ஃபார் த லாஸ்ட் 2 years. இஸ் தெர் இஸ் எனி சொல்யூஷன் ஃபார் திஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுதுமா. உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன். நீங்கள் வெளிப்படையாக எழுதாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறையா ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு மினிமம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்க. நீங்கள் வலது கை மோதிரத்தில் முத்து மோதிரம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு மேலே செல்ஃபோனை அணைத்து விட்டு இரவு 7 மணிக்கு முன்பாகவே சாப்பிட்டு உங்களுடைய தூக்கத்தை ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹியூமிலேஷன்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முத்து மோதிரம் வலது கை மோதிரத்தில் போடுங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் 9 கூடையவர். அந்த சந்திரன் உங்கள் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அந்த ஹியூமிலேஷன்லாம் ப்ராப்ளம்லாம் சரியாகும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், கவலை வேண்டாம். அடுத்த நேரை பார்ப்போம்.
நேயர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் வந்து விஸ்வா. என்னுடைய ராசி வந்து மிதுனம்னு சொல்லியிருக்காரு. மிருகசீரிட நட்சத்திரம். ஸோ துலாம் லக்கணம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 1999. சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார். நான் எப்போ சார் வேலைக்கு போவேன்? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? எப்போ கல்யாணம் ஆகும்? நான் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ சமுதாயத்துக்குலாம் நல்லது பண்ணுறதுக்குலாம் 1000 பேர் இருக்காங்க. நமக்கு அது வேலை கிடையாது. நம்ம வந்து வேலை கிடைக்குமான்னு பார்த்தா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ப்ரைவேட்டில் கிடைக்கும். கல்யாணம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதி மேலே சுக்கிரன் ஒரு கிரகம் ஆட்சியாகவும் ஒரு கிரகம் உச்சமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டு, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி வேலையெல்லாம் எழுதுங்க. தெய்வத்தில் ஆகாதனும் தன்முயற்சி மெய்வருத்த கூலி தரும்ன்ற போல் வேலை கிடைச்சா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஸோ அல்லது ஏர்டெல் இது போன்ற ப்ரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் இந்த துறையில் பீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்களே, இன்று 2 கேள்வியாளர்களை சந்தித்து விட்டோம்.